எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. ராஜாவின் கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் உள்ள யூதருக்குள்ளே அது கொண்டாடும் நல்ல நாளா இருந்துச்சு. ஆமென். நமக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கட்டளை அவருடைய சமூகத்திலிருந்து தந்தருளுவாராக. ஆமென். அல்லேலூயா. வார்த்தை வரும்போது விசுவாசத்தோடு ஆமென். சூசான் அரண்மனையிலிருந்து இந்த கட்டளை கொடுக்கப்பட்டது என்று 14வது வசனத்தில், அதுதான் ராஜாவின் அரண்மனை, ராஜா இருக்கிற இடத்திலிருந்து அந்த கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜா சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் போய் சேர்ந்தது. ஆமென். ஆம். இதற்காக அனுப்பப்பட்ட அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு, அவங்க ஏவப்பட்டு கட்டளை கொடுக்கப்பட்ட பிறகு ஆமென் அதை கொண்டு செல்லுகிறவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. ஆமென். நமக்காக தேவன் தம்முடைய கட்டளையை பிறப்பிக்கும் போது ஆமென் கர்த்தர் அனுமதித்த அவருடைய தூதர்கள், அவருடைய பணிவிடை ஆவிகள் ஆமென் சும்மா இருக்க முடியாது. நமக்கு தெரியும், தானியேலுக்கான கட்டளை தேவ சமூகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட போது கேப்ரியேல் தூதன் எப்படி வந்தாரா? வேகமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கட்டளை பிறப்பிக்கப்பட்டா அது வேகமாய் வரும். ஹல்லேலூயா. எனக்கான கட்டளை பிறப்பிக்கப்படுவதாக. ராஜ சமூகத்திலிருந்து தேவாதி தேவன் ஆமென். இந்த சரித்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் நிழலாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய அரண்மனை இருக்கிறது, அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அது பூர்வ முதல் உறுதியாயிருக்கிறது. ஆமென். அங்கிருந்து புறப்படுகிற கட்டளை அது என்னிடத்தில் வந்து சேரும் போது, நம்மிடத்தில் வந்து சேரும் போது ஆமென் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கொஞ்சம் இந்த சரித்திரத்துக்குள்ள ஆமென் நாம கொஞ்சம் போயிட்டு சில காரியங்களை நாம் தியானித்து செபிக்க போகிறோம். ஆமென். நமக்கு நன்றாய் தெரியும், ஆமான் என்பவன் எழுந்து யூதருக்கு விரோதமாய் செயல்படுகிறான். யூதரை அழிக்கும்படியான காரியங்களை ராஜாவினிடத்திலிருந்து கேட்டு வாங்குகிறான். அப்படி வாங்கும்போது ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கையில கழட்டி கொடுக்கிறான். ஏனென்றால் ராஜாவின் நாமத்திலே எழுதப்பட்டு அதன் மேல் ராஜாவின் கையில் இருக்கிற மோதிரத்தால் முத்திரை போடப்படுமானால் அது என்ன ஆனாலும் அது நடந்துதான் ஆகும் என்பது எல்லாருக்குமே தெரிந்தது.
யூதருக்கு விரோதமாய் ஒரு நாளை குறிக்கிறான். இந்த நாளிலே இந்த யூதர்கள் தேசத்துல எல்லாம் சிதறி இருக்கிற அத்தனை யூதர்களும் சங்கரிக்கப்படும்படியாய் ஆமென் ராஜாவின் நாமத்திலே எழுதப்பட்டு ராஜாவின் கையில் இருந்த அந்த முத்திரை மோதிரத்தாலே முத்திரை போடப்பட்டது. இந்த செய்தியை கேள்விப்பட்டதுமே மோர்தெக்காய் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டொடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். ஆமென். ஏன் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தைகள் கேட்டு கலங்க காரணம் என்ன தெரியுமா? இது வெறும் பேப்பர்ல எழுதின வார்த்தை அல்ல. இதுல ராஜாவின் நாமம் இருக்கிறது, ராஜாவின் முத்திரை இருக்கிறது. அதனால அந்த நாளுக்காக, அந்த நாளை வேற வழியில், அந்த நாளை தாண்டி இனி ஒரு நாளை நாம் பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா சூசான் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காரியத்தை யூதர்கள் அனைவரும் சேர்ந்து நினைச்சாலும் இந்த காரியத்தை மாற்ற முடியாது. இந்த காரியம் மாறணும்னா ஒரே ஒருவர் மட்டும்தான் நினைக்கணும். அவர் யாருன்னா அந்த சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா. இப்பொழுது ரெட்டுடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக எஸ்தர் ராஜ அரண்மனையிலே அவள் ராஜகுமாரத்தியாய் தெரிந்தெடுக்கப்படுகிறாள். மொர்தெக்காய் இப்படி இருக்கிற சம்பவத்தை அறிந்து கேள்விப்பட்டு எஸ்தர் நல்ல வஸ்திரத்தை கொடுத்து விடுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு இன்னும் விஷயம் தெரியல. நல்ல வஸ்திரத்தை கொடுத்து விடுகிறாள். அப்பொழுது மொர்தெக்காய் அதை ஏற்க மறுக்கிறான். மறுத்தது மாத்திரமல்ல, திருப்பியும் எஸ்தர் விசாரிக்க என்ன பிரச்சனை. அப்பொழுது இந்த சம்பவத்தை சொல்லுகிறான். சொல்லும்போது ஆமே ஜனங்களுக்காக நீ ராஜா கிட்ட போய் மன்றாடு என்று கேட்கிறான். அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் கூப்பிடாம எல்லாம் போக முடியாது. அவர் அப்படி கூப்பிடாம போனா அவர் கையில் இருக்கிற பொற்சொங்கல் நீட்டுனா ஓகே, இல்லைன்னா அவ்வளோதான், நம் முகத்தை மூடி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சில காரணங்களை முன்வைக்கிறார். யார்? எஸ்தர். அப்பொழுது மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை உண்டு. 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் வந்து வேறு வழியாய் வரும், ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். அடுத்த வார்த்தை, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? எஸ்தரே, நீ ஒன்று மறந்துட்ட. என்ன மறந்துட்டேன்னா, ஆமே, நீ ராஜா கிட்ட நெருங்கி ராஜாவினிடத்தில் இந்த கட்டளையை பிறப்பிக்க முடியும். எஸ்தர் சொல்ற, இல்ல சட்டம் இப்படி சொல்லுது, சூழ்நிலை இப்படி இருக்குது, அப்படியெல்லாம் முடியாது. எஸ்தரே, நீ ஒரு காரியத்தை மறந்துட்ட. என்ன மறந்துட்ட? நீ உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நன்றாய் உள்வாங்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பல நேரத்தில் நாமும் நம்மை மற்றவர்களோடு வைத்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நாமும் நம்மை மற்றவர்களோடு வைத்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தகப்பனார் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு சிறிய பையனுக்கு, ஆமென், பிரசிடென்ட், எந்த நாட்டு பிரசிடென்ட் தெரியல, அமெரிக்கா பிரசிடென்ட் நினைக்கிறேன், தெரியல, அந்த பிரசிடென்ட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு அவர் இருக்கிற மாளிகைக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். அப்படி நிற்கும்போது அவன் உள்ள உடல், அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சிருக்கிறியாப்பா, பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். இல்லை, ஒன்றும் இல்லை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு ஆசை என்னன்னா பிரசிடெண்ட்டை பார்த்துடணும். அப்போ இல்லைப்பா, அதுக்கான அப்போ அந்த சிறிய பையனால அவன்கிட்ட வெளியே இருந்து செக்யூரிட்டி அன்பாக சொல்கிறாங்க, இல்லை உனக்கு வந்து முடியாது,
நீ அதுக்கான அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும், அதுக்கான லெட்டர் வச்சிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் உனக்கு பெர்மிஷன் உள்ளே போக, இல்லைன்னா முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அழுதுட்டு வெளியே நிற்கிறான். வெளியே நிற்கிறவங்களுக்கும் பரிதாபமாக இருந்துச்சு. ஆனாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே விட்டால் அவங்களுக்கு வேலை போயிடும். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பையன், இன்னொரு பையன் அந்த பக்கம் வர்றான். வரும்போது ஏன்பா அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். இப்படி விஷயத்தை சொல்லும்போது நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறான். இவன் கூட போகும்போது கேட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. செக்யூரிட்டிலாம் விட்டு ஒருத்தர் கேட்கல. நேர உள்ளே போனேன். இவனுக்கு புரியவே இல்லை. நேர உள்ளே போய் நேர மாளிகைக்குள்ளேயும் போயாச்சு. போயிட்டு நேராக அந்த பிரசிடென்ட் இருக்கிற ரூம் பக்கத்தில் போயாச்சு. இவனுக்கு எதுவுமே புரியலை. இவர் என்ன மந்திரம் பண்ணி எல்லாருக்கும் கண்ணை கட்டிட்டாரா? ஒன்றுமே புரியல. நேராக போய் அந்த டோரை வந்து தட்ட கூட இல்லை, திறந்துட்டு உள்ளே போய் டேடி அப்படின்னாப்ல. அப்போதான் தெரிஞ்சது ஆள் யாரு, இன்னாருக்க பையன். இப்போ பாருங்க, வெளியே அந்த பையன் நிற்கிறானு. இதே போல இந்த பையனும் வெளியே நின்றுட்டு அழுதுட்டு இருந்தான். அவனுக்கு தெரியுது இவர் எல்லாருக்கும் பிரசிடெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்பா. எஸ்தரே, உனக்கு ஒண்ணு தெரியல. நீ இன்னும் ஒன்ன வந்து என்ன தாழ்வாவே நினைச்சிட்டு இருக்கிற. நீ உனக்கு கிடைத்த ராஜ மேன்மைய எதுக்கு கிடைச்சதுன்னே தெரியாம நீ வச்சிட்டு இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு இந்த ராஜ மேன்மை எப்படி கிடைத்தது எஸ்தர்? கொஞ்சம் யோசித்து பார், கொஞ்சம் திரும்பி பார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் பாவிகளாயிருந்தோம், நாம் அடிமைகளாயிருந்தோம், நாம் புறஜாதிகளாயிருந்தோம், சத்துருக்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், பலவீனராயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை ஆமே தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்தகாரத்திலிருந்து நம்மை வரவழைத்து ஆச்சரியமான அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம பல நேரத்துல இதை மறக்கிறோம். இதை மறக்க கூடாது. ஆமென். சட்டம் 1000 சொல்லலாம், ஆனா எனக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறவர் நான் எப்ப போனாலும் எனக்கான பொற்செங்கோலை நீட்டுவார். இந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி அந்த பொற்செங்கோலை குறித்து எஸ்தரே நீ கேள்விப்பட்ட, ஆனா நீ தொட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. தயவை குறித்து கேள்விப்பட்டதுண்டானால் என்று வேதம் சொல்லல, அவர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால். சில காரியங்களை நாம கேட்கணும், ஆனா சில காரியங்களை டேஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை, இந்த எஸ்தருக்கு இந்த ராஜ மேன்மை எப்படி கிடைத்தது? ஆமென், ஆமென். எப்படி கிடைத்தது? என்ன செஞ்சீங்க? எந்த காலேஜில் போய் படிச்சீங்க? ஆமென். இன்னைக்கு காலையில் ஆமென் காலை ஆராதனை முடித்துட்டு தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆமென் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். எஸ்தருக்கு இந்த ராஜ மேன்மை எப்படி கிடைச்சது தெரியுமா? எஸ்தர் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அடுத்த வார்த்தை, சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். இனி வாசிங்க. அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வஸ்தியை விட இவ தகுதி உள்ளவளான்னு கேட்டா இல்ல, வஸ்தியின் குவாலிட்டி என்பது அது வேற. ஆனா அந்த ஸ்தானத்துல
எப்படி எஸ்தர் நீங்க வந்தீங்கன்னு கேட்டா, அதிக அன்பு, அதிக தயவு, அதிக அனுகூலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிக அன்பு, அதிக தயவு, அதிக அனுகூலம். என்மேல் நீர் வைத்தவும். நல்ல கவனமா கேளுங்க. நானும் நீங்களும் இன்னைக்கு ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டதுக்கான காரணம் என்ன? நாம நல்லவங்களானதுனாலயா? அவர் நல்லவரானதுனால. அன்பு கூற இந்த ராஜாவுக்கு வேற ஸ்திரீகள் இல்லையா? தயை காண்பிக்க வேறு கன்னிகைகளும் இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய ஃபேவர் அது என் மேல வந்துட்டு. ரீசன், அவர் என்ன நேசிக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை, அதிக அன்பு. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. இந்த லவ் நான் ஃபீல் பண்றேன், இந்த கிரேஸ் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் இது ஒரு காலத்துல இது வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். இந்த மேன்மையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு என்னை சுத்தி எங்க போனாலும் என்ன அணைக்கட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல, இந்த நிலையில, இந்த ஸ்தானத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். வேற ஆள் இல்லாததுனால இல்ல. நிறைய பேர் இருக்கிறாங்க, கன்னிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா என் மேல வச்ச அன்பு பெருசுப்பா, என் மேல வச்ச அன்பு பெருசு. எனக்கு நீங்க பாராட்டுற தயவு பெருசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமில்லா என் நிலை, ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பா. கைகளை உயர்த்தி, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆமா, இந்த ராஜ மேன்மை அவருடைய அன்பினாலே. இந்த வார்த்தை நல்ல, வேற ஆளே இல்லாம என்ன நேசிக்கல அவர். ஆமென். தகுதியான நிறைய பேர், சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். ஆமென். இவ்வளவு பேர் இருந்தோம். அதிக தயவு. அவருக்கு தெரியும் இந்த எஸ்தருக்கு எல்லாருக்கும் பாராட்டுற தயவு கொடுத்தாலாம் இங்க கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அதிகமா அவர் தயை பெருத்தவர். அதிக தயவும் பட்சமும். ஆங்கிலத்தில் கிரேஸ் அண்ட் ஃபேவர் இன் ஹிஸ் சைட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படி கண்ணில் கிருபையும், இவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஃபேவர் இந்த ராஜாவுக்கு கிடைச்சதுனால, ஆகையால். ஆமென். அதனால தான் பைபிள்ல இருக்கு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. இன்னைக்கு நாம் ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் அவரிடத்தில் அதிக அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்திலே அதிக அன்பு. இந்த மேன்மையை பெற்ற நீ இந்த காலத்துல மௌனமா இருக்கலாமா? நீ மௌனமா இருக்க 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 காரியம் எல்லாம் உனக்கு எதிராய் திரும்புகிறதை எஸ்தர் நீ உணராதிருக்கிறாயோ? அவங்களுக்கு தான பிரச்சனை, எனக்கு இல்லைன்னு நீ உக்காந்துருவியா? நல்ல கவனமா கேளுங்க. நாம் மீட்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இத்தனை மேன்மை நமக்கு இருக்க நாம் அசதியா இருக்கலாமோ? ஆமென்.
மோர்தெக்காயால வாஞ்சிக்க முடிந்தது, ஆனால் ராஜாவினிடத்தில் கட்டளை பிறப்பிக்க முடியவில்லை. ஏனென்றால் அதை பிறப்பிக்க வைக்க யாருக்கு முடியும்? ராஜ மேன்மையை பெற்றவளுக்கு முடியும். இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நம்ம பாடும் என் மீது அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றின அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நாம இதை மறக்கிறோம். நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ராஜ மேன்மையை நாம மறந்திருக்கிறோம். அதனாலதான் காரணங்களை சொல்றோம். சட்டம் இப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது. அவர் தயை ஒருவேளை காட்டலன்னா, அவர் செங்கோல் நீட்டுனா ஓகே, ஒருவேளை நீட்ட மறந்துட்டார்னா, நீ இப்போ அவருடைய கோபத்தை தானே பெருசா பாக்குற. அவருடைய தயவை விட அவருடைய கோபத்தை நீ பெருசா பார்த்து பக்கத்தில் போகாம இருக்கிற. எஸ்தர், உனக்கு அவர் இதுவரை காண்பித்தது என்ன என்பதை திரும்பி பார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஐயோ, நான் கிட்ட போனா ஜனங்கள்லாம் அந்த கோபத்தை பார்த்து தள்ளுனாங்க. மோசே தயவை பார்த்து கிட்ட போனா. தள்ளி நிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் நாங்க வரல, நீங்களே பேசிருங்க. அவனுக்கு தெரியும் மோசே கிட்ட ஆண்டவர் என்ன பார்த்தா நீ செத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போக காரணம் என்ன தெரியுமா? அவன் தயவை பார்த்தான். அதனால கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், யாத்திராகமம் 34வது அதிகாரம், ஆமென், ஹல்லேலூயா, 6வது வசனத்திலே சொல்ல 5 முதல் பாருங்கள். கர்த்தர் ஒரு மேகத்தில் அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அந்த நாமத்தை அவர் எப்படி கூறுகிறார் என்றால், 6வது வசனம், கர்த்தர். அடுத்த வார்த்தை, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த அக்கிரமத்தை விசாரிக்கிறவருங்கிறத லாஸ்ட்ல சொல்லிட்டு முதல்ல கர்த்தர் தம்முடைய நாமத்தை இரக்கமும் கிருபையும் இத சொல்லணும்னா மோசேக்கு அங்க நிக்க முடியாது. ஹல்லேலூயா. எடுத்ததுமே அவர் சத்தியம் உள்ளவர், அவர் அக்கிரமத்தை விசாரிக்கிறவர்னு அந்த இடத்திலே அவுட். தேவன் தம்முடைய நாமத்தை, ஆமென். அதனால நம்ம மறக்கிறதுனால தான் ஆண்டவர் அடிச்சிருவாரோ. ஐயோ, நான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை என்பது ஆளே இல்லாததுனால, ஐயோ இந்த சர்ச்சில் ஆளே இல்லை, யாரையாவது கொண்டு அப்படி தூக்கி வைக்கல, சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகல ஸ்திரீகளை பார்க்கலாம். எஸ்தர், நீ மட்டும்தான் கன்னிகையா இருந்த அதனாலயா? இல்ல, சகல கன்னிகைகளை பார்க்கலாம். ஆமென். ஆகையால் வஸ்தியின் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்கும்படிக்கு நமக்கு ராஜ மேன்மை நம்முடைய மகா ராஜா இயேசு கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்போ இவளுக்கு ராஜ மேன்மை இருக்கிறது, ராஜாவின் கையில பொற்செங்கோல் இருக்கிறது தெரிகிறது. அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டா ராஜாவின் இடத்துல போய் நம்முடைய காரியங்களை சொல்லலாம் என்றும் தெரிகிறது. ஆனாலும் பல எண்ணங்கள், பல காரியங்கள், பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் அவளை ராஜாவின் இடத்துல சேர விடவில்லை. நமக்கு நன்றாய் தெரிகிறது, மாம்சமாகிய திரையை கிழிந்து
கிழித்து அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறது தெரிகிறது. அவரை பற்றி கொள்ளும்படி நமக்கு தேவன் அந்த அனுகூலத்தை எல்லாம் தெரியுது. அப்படி இருந்தும் பல எண்ணங்கள், பல காரணங்கள், பல குழப்பங்கள், பல சந்தேகங்கள் நம்மை அவரிடத்துல நெருங்க விடாதபடிக்கு நம்மை பிளாக் பண்ணி வச்சுட்டே இருக்கு. அப்போ இந்த நிலை மாறி நான் ராஜாவினிடத்தில் நெருங்கினால் என் காரியத்தை சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்க அது வாய்ப்பாக இருக்கும். இதற்காக எஸ்தர் என்ன செய்ய ஆரம்பித்தாள் என்றால், முதலாவது ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபத்தில் உறுதியாயிருக்க ஆரம்பித்தாள். அதன் அடையாளமாக மொர்தெகாயின் இடத்துல ஆட்களை அனுப்பி சொல்லிவிடுகிறாள், நான் ஒரு 3 days ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், நீங்களும் எனக்காக ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்லிட்டு 3 நாட்கள் இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பல நியாயங்கள் நம்மை தேவனிடத்தில் பிரவேசிக்க விடாதபடிக்கு தடை செய்யும் போது நமக்கு தெரியுது நாம் ராஜ மேன்மை பெற்றவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தார், அவருக்கு பணிவிடை செய்யும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டத்தார், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள் நாம. இது அவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த மேன்மை, அதுதான் ராஜ மேன்மை. அப்படி இருந்தும் நம்மால நெருங்க முடியவில்லை, நம்மால பற்றி கொள்ள முடியவில்லை, நம்மால போய் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியவில்லை, ராஜாவினிடத்திலிருந்து கட்டளையை பிறப்பிக்கப்பட முடியவில்லை. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தடைகளை தாண்டி நான் ராஜ சமூகத்தில் போனோம், அந்த பிரசனத்துக்குள்ள நான் போகணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது, பிரேயர். என்னுடைய எண்ணங்களினாலே, என்னுடைய அறிவினாலே, என்னுடைய அறிவீனத்தினாலே என்னால் பிரவேசிக்க முடியாத படிக்கு காணப்படுகிற தடைகளை தாண்டி நான் உள்ள போகணும்னா நான் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யாத்திராகமம் 20 இந்த எஸ்தர்ல கை வச்சுக்கோங்க. ஆமென். யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார், மோசே மாத்திரம் என்னிடத்தில் வரலாம் என்று. அதனுடைய 16வது வசனத்தில் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். ஜெபத்தில் தரித்திருக்கிறவனுக்கு மட்டும்தான் உள்ள என்றாக முடியும். இல்லைன்னா நம்ம போலாம் நினைச்சாலும் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். போலான்னு இன்னைக்கு காலையில் நான் எழும்பி ஆண்டவர்ட்ட இதை கேட்கணும் அதை கேட்கணும் முடியாது. ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஜெபத்தில் தரித்திருந்தால் என்னென்ன காரியங்கள் நமக்கு தடையாய் வருகிறதோ அதெல்லாம் அடிக்கப்படும், அதெல்லாம் உடைக்கப்படும். ஆமென். அப்பொழுது நமக்குள்ளே ஒரு தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ரெட்டுடுத்தி கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க. எஸ்தர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, நான் போறேன், ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு போறேன், செத்தாலும் சாகிறேன். ஆனாலும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்பிக்கை வரல, இன்னும் நம்பிக்கை வரல. ஆனா ஜெபித்த பிறகு 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து. ஜெபிக்க ஜெபிக்க நம்பிக்கை, என்ன நம்பிக்கை ஏற்படும் தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த அன்பு. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை என்பது அதை நம்ம பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம். நம்மேல் வைத்த அன்பு, ஆமே, பல நேரத்தில் அறியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய மகன், அவருடைய மகள் என்ற ஸ்தானத்தில் ஆமே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார் என்றா, ஆமே, பிள்ளைகளாக அவர் கொடுத்த அதிகாரங்க, இது அவர் இட்ட கட்டளை. எதுக்காக? உரிமை பாராட்ட. பிள்ளைகளானால் சுதந்திரவாளியுமாமே. ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும்
கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரா இருக்கிறோம், கூட அவரோடு கூட. ஆனா இது பல நேரத்தில் நம் கண்களை மறைக்கிறது, நாம் யார் என்பதை மறைக்கிறது. அதனாலதான் பல நேரத்தில் பேதுருவ மாதிரி பின்வாங்கி போறோம். தூரத்துல நின்று ஆமென் பார்க்கிறோம், அவரை இன்னும் தூரத்திலே நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இப்படிப்பட்ட குழப்பத்திலிருந்து, இப்படிப்பட்ட ஆமென் இப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து, இப்படிப்பட்ட சிறையில் இருந்து நாம் விடுவிக்கப்பட, ராஜ சமூகத்தில் நான் பிரவேசிப்பதற்கு, தெய்வ பிரசனத்துக்குள்ள ஏன் என்னால என்ட்ராக முடியல? ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு அநேகருக்கு பிரசனத்தை கனெக்ட் ஆக முடியல. கேட்ட நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அது எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனை. பிரச்சனத்துல கனெக்ட் ஆகாம நம்ம தள்ளி நிற்கிறது வரைக்கும் காரியங்கள் எல்லாம் நமக்கு அகைன்ஸ்டா எழும்புகிறது. காரணம், ஆமான் எப்போ எழும்புவான்னு தெரியாது. என்னால பிரச்சனத்துல கனெக்ட் ஆக முடியலன்னா நான் செய்ய வேண்டிய பிரதான காரியம் என்னவென்றால் ஜெபத்துல தரித்திருப்பது. அதனாலதான் மோர்தெக்காய் சொல்லிவிட்டார், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்துட்டேனா சரி, அப்புறம் பார்த்துக்கலாம்னா வேறு வழியாய் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென். எஸ்தரே, நீ இருக்கிற ஸ்தானம் என்பது புதிய ஸ்தானம் அல்ல. ஏற்கனவே தகுதியுள்ளவள் இருந்தால் வஸ்தி, அவள் தள்ளப்பட்ட இடத்துல தான் நீ இருக்கிற. அதே போலதான் இஸ்ரவேலர்கள் வெட்டப்பட்ட இடத்துல நாம கிருபையினால ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை ஆண்டவர் சேஷ்ட புத்திரன் என்கிறார். சேஷ்ட புத்திரனே தள்ளப்படுகிறான் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். இதை நீங்க மறந்துடவே கூடாது. இந்த காலத்துல மௌனம் மறந்துட்டு அப்படி இப்படி வாழ்ந்துட்டு, உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை, என்ன பாக்கியம் பெற்றவர்கள் நாம. அப்பான்னு கூப்பிட்டு ஓடி போய் தேவ சமூகத்துல யாருக்குங்க எந்த மார்க்குங்க இதை காண்பித்திருக்கிறது? எல்லாமே தள்ளி தான் நாங்க வைக்கிறது. அவர் மட்டும்தான் நாங்க இடம் கொடுங்கள், அவங்கள தடுத்துறாதீங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் தடுத்துறாதப்பா, தடுத்துறாத. அவர் விசனப்பட்டாராம். சீஷர்கள் தடுக்கிறத பார்த்து அவர் விசனப்பட்டாராம். ஏன்பா தடுக்கிற? ஆமே, பாஸ்டர்ஸ் எல்லாம் தடுப்போம், சீஷர்கள்லாம் தடுப்பாங்க. அது அவருக்கு தடுத்துறாத, விடு அவங்கள. பிள்ளைங்க வந்து கையில் எடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. அந்த ராஜ மேன்மை தான் நமக்கு. குமாரன் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா? பட்டி எறிஞ்சதும் நீ ஏன் அடுத்த ஆள் கூட்டத்தில் போய் நிக்க? நீ ராஜமேன்மையோடு வந்து அவரை அண்டி கொள்ளுகிற அனைவரும். ஆமென். ஐயோ, அவர் எல்லாரும் பழி வாங்குறார், அவர் பூமியை ஞாய்ந்திருக்கிறார். ஏன் அந்த கூட்டத்தில் போய் நிக்கிற? எஸ்தர், நீ அந்த ராஜமேன்மையை மறக்கிற நீ. ஆமென். பல நேரத்தில் மறக்கிறோம். மறந்துட்டு மற்ற கூட்டத்தில் போய் நாம் நின்று இப்படியே நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்குள்ள ஆமென் அந்த உரிமையை தந்திருக்கும் போது வெளியே நின்று அந்த ஒரு பையன் அழுதுட்டு இருந்த மாதிரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவ போறா, 3 நாள் ஜெபிக்கிறா. ஜெபிக்க தான் யார் என்கிற உணர்வு வரும். அப்பொழுது அவள் எழுந்து ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்திலே எதிராக ராஜஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தார். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் இப்போ என்னுடைய கேள்வி, தயை ராஜாவுக்கு எப்பொழுது கிடைத்தது? எஸ்தருக்கு ராஜா கண்ணில் தயை எப்போ கிடைச்சது? சொல்லுங்க. முன்னாடியே கிடைச்சது. ஆமே, ஆமே, முன்னாடியே கிடைத்தது. அவருடைய தயவு எவ்வளவு பெரியது.
அந்த தயவு தான் இருக்கு. ஆனா எஸ்தர், நீ தள்ளி போக அந்த தயவை நம்மால டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனா கிட்ட வர அந்த கண்ணில் தயவு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார், சகரியா தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீ மாறினது மாதிரி நானும் மாறி இருந்தா இல்ல ஆண்டவரே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, ராஜாவுக்கு கண்ணில் தய கிடைத்தது. ராஜா என்ன செய்கிறார் என்றால், அந்த பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து பொற்செங்கோலின் நுனியை தொட்டார். இப்பதான் வெரி ஃபர்ஸ்டா தயவை டேஸ்ட் பண்றான். ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு காரியத்தை இது இப்போ எஸ்தருக்கு கேட்டிருக்கலாம், விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாம எஸ்தர் என்ன செய்கிறார் என்றா, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், தூரமா இருந்தவா 3 நாள் ஜெபத்தை போட்டதும் இப்போ உள்ள என்ட்ராயிட்டான். உள்ள என்ட்ரானவா இன்னும் நெருக்கமாக தான் அவளுடைய ஃபோக்கஸ் இருக்கு. அதனால அவ என்ன செய்யறான்னா, நான் ஒரு விருந்து வைக்கிறவாங்க, ஒரு விருந்து வைக்கிறாள், அடுத்த விருந்து வைக்கிறாள். அதாவது பழக 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 சில பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பேசி பழகுவாங்க, சில பிள்ளைங்க பேச்சே இருக்காது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கும். இந்த காரியம் கேட்கணும்னா எங்க அப்பாட்ட பேசியாகணுமே, எங்க அப்பா கிட்ட பேசணுமே. இது சில காரியங்கள். இப்போ திடீர்னு இந்த காரியம் கேட்க போனால் அவர் என்ன சொல்லுவார், பாரு இதுக்கு மட்டும் வந்திருக்கிறான் சொல்லுவார். பல நேரத்தில் நமக்கு ஆண்டவருக்கு இடையில எந்த பேச்சும் இல்லைன்னா சில காரியங்களை கேட்கறதுக்கு நமக்கு தயக்கமாக இருக்கும். அதனால எஸ்தர் என்ன செய்யறான்னா, ராஜாவோடு பழகுறான், அவருக்கு விருந்து வைக்கிறான். விருந்து வைக்க ராஜாவுக்கு அந்த தயை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு தேவன் கிருபை பாராட்டுறார்ல, அந்த கிருபையை அவர் விரும்பி அந்த கிருபையை நமக்கு இன்னும் பெருக பண்ணும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். என் பிள்ளைக்கு இன்னும் தாவீதுக்கு அதான் நிச்சயமான கிருபையை கொடுத்துட்டார். இவனுக்கு அந்த கிருபை தாவீதுக்கு எனஃப். ஆனா அது ஓவர்ஃப்ளோ ஆகி தலைமுறைக்கு தொடருது. அதுதான் தேவனுடைய அதிக தயவு என்பது. இப்போ விருந்து வைக்கிறா. நமக்கு தெரியும் இந்த கட்டத்தில் தான் ஆமான் விஷயத்தை எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லும் போது ஆமான் தூக்கிலே போடப்படுகிறான். நான் அந்த சம்பவங்கள் தெரிந்ததுனால நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அதுக்குள்ள ரொம்ப போகல. ஆனாலும் ஆமான் தூக்கில போடப்பட்டாலும் ராஜா கையெழுத்து போட்ட யூதருக்கு விரோதமான சட்டம் இன்னும் நிலவிலே இருக்கு. ஏன்னா அந்த முத்திரை, அந்த நாமத்துக்கும் அந்த சீலுக்கும் அவ்வளவு பவர் இருக்கு. இனி இது மாறணும்னா ராஜா நினைக்கணும், இதுக்கு மாறான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படணும். இப்போ எஸ்தருடைய மூவ் பாருங்க. ஐயோ பயந்து 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 நின்னவா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்றாகிறான். உள்ள என்றானது ராஜாவை தொடல, அந்த ராஜா கையில் இருக்கிற அந்த செங்கோலை தொட்டா. ராஜாவுக்கு விருந்து பரிமாறி கொடுக்கிறா, ராஜாவுக்கு பிரியமானவளாய் மாறுகிறாள். இப்பொழுது எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து. அதாவது அவளுக்கு ஒரு நிச்சயம் வருது, இனி நான் அவர்கிட்ட என்னன்னாலும் கேட்கலாம். நம்மளை எடுத்ததுமே இதை செய்வோம். அதாவது 5வது அதிகாரத்தில் கேட்கிறார், ஏமா நீ என்ன வேணும் கேளு, சொல்லலவா. அடுத்த விருந்துல கேட்கிறார், என்ன கேளு, சொல்லல. ராஜா சமூகத்தில் பேசி அந்த வார்த்தையை பாருங்க.
ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை என்பது அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டு வாங்குவதற்காக அல்ல, அவரோடு பேசி பழகுவதற்காக. அதுக்கப்புறம் அந்த பேசிட்டு இருக்கும்போது அவள் தன் இருதயத்தை ஓபன் பண்றா, காலில் விழுந்து விஷயத்தை கேட்கிறா. அதாவது எனக்கு இந்த ராஜ மேன்மை இருக்கு, அதனால நான் கேட்ட அவர் ரைட். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்தானத்தில் எதுக்குங்க கொண்டு வச்சா, எதுக்குங்க இந்த மேன்மையை கொடுத்தா? ஏன் ஒரு நெருக்க வரும்போது மட்டும் தேட முடியுது தெரியுமா? கொஞ்சம் விசாலம் வந்ததும் ஏன் அதுக்கு ஏன் நம்முடைய ஜெபம் ஓட மாட்டேங்குது? ஒரு சிலர் 1 மணிக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல ஏன் முடியலன்னா கேட்கிறோமே தவிர பேச மாட்டேங்கிறோம். கேட்கிறோம், நம்ம விண்ணப்பத்தெல்லாம் சொல்லி கேட்டுட்டு அடுத்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இனி என்ன சொல்றதுக்கு? ஆமென். ஒன்னு கேட்டு வாங்குறதுக்கு பிள்ளையாகணும்னு அவசியம் இல்லையே. அவர் நல்லோர் மேலும் எதுக்கு பிள்ளைகளாக்கி இருக்கிறார்? எதுக்கு மணவாட்டியா வச்சிருக்கிறார்? அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அவர் அந்த பக்கம் திரும்பி இருப்பார், நம்ம இந்த பக்கம் திரும்பி இருப்போம். நாங்க டீ இப்படி பாலுக்கு காசு கொடுத்துறேன், இதுக்கா இல்ல. பேசி பேசி பேசு. நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கவலைய அவர் பாதத்தில் அல்லாம வேற எங்கேயுமே வைக்க மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட பேசி பழகிறவங்க எத்தனை யூதர்கள் மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அந்த மரியாள் ஒருவருடைய பாதத்தில் மட்டும்தான் விழுந்து அழுதாள். அது யாருடைய பாதத்தில் தெரியுமா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் பேசும்படிக்கு அவளுக்கு இடம் கொடுத்தார். பாருங்க, எத்தனை பேர் ஆறுதல் சொல்ல ஒவ்வொரு காலில் விழுந்து அழுதாளா? இல்ல, ஒரு காலத்தில் என்கிட்ட வந்து அப்படி ஒரு உரிமையை கொடுத்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. மரியாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆமென். நான் யார்கிட்ட என் வேதனையை கொட்டுறேனோ அவங்க கிட்ட நான் ரொம்ப பேசுறேன்னு அர்த்தம். ஆமென். நான் யார்கிட்ட என் வேதனையை கொட்டுறேனோ அவங்க கிட்ட நான் ரொம்ப பேசுறேன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனுஷங்கிட்ட ரொம்ப அழுதுட்டா ஆண்டவர்கிட்ட அழ முடியாது. கண்ணீர்லாம் பெரிய வேல்யூபிள், என்ன சொல்ல, வேல்யூபிள் சீடாகும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமென். விலை மதிப்புள்ள விதைகள் தான் கண்ணீர். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. துருத்தியில கண்ணீரை எடுத்து வச்சிருக்கிறாராம். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கி பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்றாருன்னா அந்த கண்ணீர் எவ்வளவு பவர்ஃபுல். அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம யார்ட்டையாவது அழுதுட்டு அடுத்து அழுது ஜோமலான்னு வந்திருந்தா அழுக ஓடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டோம், ரொம்ப பேசி அழுதுட்டோம். அதுக்கப்புறம் சவுண்டு மட்டும் வராது, கண்ணீர் கரெக்டா இல்லையா? சவுண்ட் வருது, கண்ணீரை காணும். இனி என்ன அப்படி இவங்க பார்த்தா இவங்க ஏங்கி இங்க அழகு மாதிரி இருக்கும் பார்த்தா கண்ணு ஒண்ணுமே. எங்க ஐசக் டேவிட் பையன், அவன் காரியம் சாதிக்க திடீர்னு அழுவான். அவன் அழுற சத்தத்தை கேட்டால் நமக்கெல்லாம் கஷ்டம். போய் பார்த்தா ஒரு சொட்டு கண்ணீர். சரி கொடுத்து அந்த காரியத்தை ஓகே பண்ணதும் எங்கிருந்து அந்த சிரிப்பு வரும்னு தெரியாது. சிலருக்கு ஜெபம்னா ஊம்பாங்க, ஒரு கண்ணீரும் வராது. இனி அப்படிப்பட்டவங்க பக்கத்துல இருந்து இப்படி கிள்ளு கொடுத்தா, ஏன்னா எங்கேயோ ஆல்ரெடி எல்லாத்தையும் அழுது முடிச்சிட்டோம். எஸ்தர் போய் பாதத்தில் விழுந்து அழுறா. ஆமென். ராஜாவால எல்லாம் மாற்ற முடியும். இந்த 8வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 1வது வசனத்துல அகஸ்வேரு ராஜா என்ன செய்கிறார்னா, ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு
கொடுத்தான். என்ன வார்த்தை பாருங்க! எந்த வீட்டிலிருந்து இவங்களுக்கு விரோதமான ஆலோசனை எழும்புச்சோ, எந்த வீட்டிலிருந்து இவங்களை அழிக்கணுங்கிற பிளான் போடப்பட்டதோ, அந்த வீட்டை அவர்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எந்த இடத்துல இருந்து இவங்களை அழிக்கணும், எந்த இடத்துல இருந்து இவங்களை வாழ வைக்க கூடாது, அந்த வீட்டை வச்சுக்கோ, அந்த இடத்துல நீ வாழ்ந்துக்கோ. ஆமென். அது மாத்திரமல்ல, எந்த மோதிரத்தால மொர்தெகாய்க்கு குத்து விழுந்துச்சோ, அந்த மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய் கிட்ட கொடுத்துட்டார். இன்னும் சட்டம் மாட்டப்படல, இன்னும் சட்டம் மாட்டப்படல. இப்போ நெருங்கி காரணங்களை சொல்லி தள்ளி நின்னவா உறுதியாய் ஜெபத்துல உறுதியாய் இருந்தது நிமித்தம் சமூகத்துக்குள்ள பிரவேசித்து ராஜாவை பிரியப்படுத்தி 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 பக்கத்துல வந்து இப்போ ஒருவருக்கு ஒருவர் பேசுறாங்க. நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க பேச மாட்டாங்க. வந்ததும் உனக்கு என்ன வேணும் கேள், வச்சுக்கோ, போ, இவ்வளவுதான். 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் ஸ்ட்ரைட்டா உனக்கு என்ன வேணும் கேள், அது வேணும், விருந்துக்கு வரணும், ஓகே ரைட், இப்போ என்ன வேணும் கேள். இந்த நிலை மாறி கிட்ட வந்து அவள் பேசி ராஜ சமூகத்தில் மோசே ஆரம்பத்தில் ஜெபித்து கொண்டிருந்தான். ஆனா போக 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 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு முகமுகமாய் பேசினார். நல்லா பேசி பழகிறதுக்கு அந்த நெருக்கம் தேவை. ஆமென். ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவரோடு பேசணும். இவன் பேசி பழகும்போது நேர காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஆமென். 3வது வசனத்தை வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். நெருங்கி இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை வந்து அணையவே செய்யாது. என்னப்பா வாய்ப்பே இல்லை, கட்டளை போட்டாச்சு, கட்டளை போட்டதுக்கு அப்புறம் இனி வந்து இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இது தள்ளி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதுக்காக இனி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய காதுகளில் நிறைய சத்தங்கள் இப்படி கேட்டிருக்கிறது. சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற சந்தேகம் வந்து இருக்கிறது. ஏன்னா தள்ளி நிக்கிறோம். நெருங்கி நிற்கும் போது ராஜாவால அவர் நினைச்சா மாற்ற முடியும். நம்புறவங்க மற்ற கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. எரேமியா ஆமென். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்க கை வச்சுக்கோங்க. ஆமென். எரேமியா 18வது அதிகாரத்தில் குயவன் வீட்டில் ஆண்டவர் போவார்ல, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு. ஆமென். 7-8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் நான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொல்லி இருக்கும்போது அவங்க தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால் 8 கடைசி நானும் அவர்களுக்கு செய்யும்படி நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு விசை சொல்லி மறுவிசை மாட்டுகிறவர் அல்ல. நாம் பாடுவோமே, மனம் மாற மாந்தர் நீரல். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அடிப்பேன்னு ஒரு விஷயத்துல சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நீ மாறிட்டேன்னா நான் மாறிடுவேன். அடுத்து சொல்றாரு ஆண்டவர், நான் கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தை குறித்து சொன்னதுண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் எந்த வசனம் படிக்கும் போதும் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் செய்வேன்னு சொல்றார். அதனால இனி எப்படி வாழ்ந்தால் அப்படி கிடையாது. இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக. நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோம்? ஆமே. அப்போ ராஜா ஒரு கட்டளை போட்டிருக்கிறார். இல்லப்பா, வாய்ப்பே இல்லப்பா, அப்படி இல்லை. நம்முடைய நேசம், ஒரு நேசம்.
அவன் ராஜாவினிடத்திலிருந்து நேசிக்கிறவர்களுக்கு பிரியமான கட்டளையை பிறப்பிக்கும். இப்போ ஒரு வார்த்தை எஸ்தர் சொல்லுவாங்க பாருங்க, 8 கடைசியில், ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். அப்போ எல்லா எதிரான கட்டளைகளையும் செல்லாம போக பண்ண யாருக்கு முடியும்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவுக்கு முடியும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அவர் நினைச்சார்னா எனக்கு எதிரான அத்தனை திட்டத்தையும் கேன்சல் பண்ண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இந்த நம்பிக்கை இல்லைன்னா நம்ம கேட்க முடியாது. அவ்வளவுதான், அவங்களாம் பிளான் பண்ணிட்டாங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமோ? இல்லாண்டர் முடியாது. அப்படி முடியாட்டாலும் நான் செய்வேங்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் இது எல்லாத்தையும், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் சொல்லும் போது நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க எது உங்களுக்கு அகேன்ஸ்ட், இவங்க எனக்கு எதிராக இப்படி பேசுறாங்க, இப்படி திட்டம் பண்றாங்க, இப்படி ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க, அவ்வளவும் கேன்சல் பண்ண ராஜாவுக்கு அதிகாரம் உண்டு. அவ்வளவுத்தையும் கேன்சல் பண்ண, அவ்வளவுத்தையும் கேன்சல் பண்ண. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதிரான திட்டங்களை கேன்சல் பண்ண அதிகாரம் உண்டு. இப்போ கேட்கிறாங்க. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராஜா சொல்றார், இங்கே பாருமா, ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன், யூதர் மேல் தன் கை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். 8வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி செஞ்சோமே, அது இதுல சொல்லப்பட்டதுதான். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். எப்படி எழுத சொல்ற ராஜா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஹலோ, நெருங்கி பேச பழகுனா கிடைக்கிற ஆஃபர்லாம் கொஞ்சம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருங்கி, அதான் நெருக்கம் வர 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 அவர் சொல்ல, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தார்களே. இப்போ சொல்றாரு, நீ உன் இஷ்டமானது எழுது, ஆனா எப்படி எழுதணும்னா ராஜாவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இப்ப எழுதுனதை பத்தி இப்ப சிலர் நினைக்கிறேன், ஐயோ கூட கொஞ்சம் எழுதியிருக்க வேண்டியதாச்சு. ஆமென், ஆமென். அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ஒரு வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்த எஸ்தர் கிட்ட 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 வந்து, எஸ்தர் உங்களுக்கும் ராஜாவுக்கும் என்ன எப்படி இருக்கு உறவு? அவர் ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு, நான் வேணா சொல்லுவேன், அதோட முடிஞ்சு. கேட்டால் சொல்லுவேன், ஏன் நான் வீட்டில் திங்ஸ் ஒன்று வாங்கி போடலையா? சிலர் அப்படி தானே, என்ன ஒன்று வாங்கி, உனக்கு என்ன என்ன குறை வச்சேன் வீட்டில்? இவ்வளோ தான் உறவு. அதனால வேற ஒன்று வாய் திறந்து கேட்க முடியல. இந்த நிலை மாறி எஸ்தர் கிட்ட வந்து 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 இவன் பேசுகிற நிலைமை, பேசுகிற நிலைமை. பேசிட்டு இருக்கும்போது தன் காரியத்தை சொல்லும்போது ராஜா சொல்றாங்க, என் பேர்ல உனக்கு என்ன வேணும் எழுது, எழுது. ஆயிரக்கணக்கான ஜனங்க சூழ்ந்திருக்கும் போது இயேசு சொல்லாத ஒரு வார்த்தை, தம்மோடு சீஷர்கள், அதிலையும் யூதாஸ் எழும்பி போன பிறகு சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். ஏன்னா அவருக்கு தெரியும், என் கூட எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க என்னை விட்டு விலக்குகிற எந்த காரியத்தையும் என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. இதுதாங்க அன்பு சகலத்தை நம்பும். ஹல்லேலூயா. என்ன என்ன பாருங்க, நான் ஒரு பிளைன் பேப்பரில் எழுதி சைனை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கப்பா என்ன வேணாலும், இது நான் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் என் மேலே ஒரு அன்பை வச்சு, உனக்கு என்ன வேணாலும் கேளு,
ஆமென். அது அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. என் நாமத்தினால எஸ்தர் மேல அப்போ இவ்வளவு நம்பிக்கை வைக்க காரணம் என்ன? எஸ்தர் மேல அன்பு வைத்தார். இப்பொழுது எஸ்தர் மேல நம்பிக்கை வைக்கிறார். எஸ்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு காரணம் எஸ்தர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அது அவர் கண்ணில் கிடைச்ச தயவு. ஆனா எஸ்தர் மேல நம்பிக்கை வைக்க காரணம் ஒன்றுதான், எஸ்தர் ராஜா மேல அன்பு வைத்தார். என் மேல அன்பு வச்சிட்டார், இனி என் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமென். என் மேல அதிக அன்பு, அதிக தயவு. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து என் மேல அன்பு வைக்கிறது காரணம் நாம கண்டுபிடிக்க கூடாது, தேடக்கூடாதுங்கிறதுக்காக நாம தோன்றும் முன்னமே அதை செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். அது நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் அன்பை காட்டிட்டார். ஹல்லேலூயா. ஆனா நம்பிக்கை வைக்கணும். எஸ்தர்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு, ராஜ்யத்தில் பாதி ஆனாலும், ஏன்னா நம்பிக்கை இல்லை, முழுசா கொடுத்த ஒருவேளை இவா. ஆனா நெருங்க 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 என்ன எழுதுப்பா, உனக்கு என்ன வேணும் எழுது, ராஜாவின் நாமத்தில் எழுது. இதுதாங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உடனே வராது. நம்ம இன்னும் தள்ளி நின்றுட்டு பயங்கரம் ஆண்டவர் அதை செய்யும் இதை செய்யும், இன்றே தாரும், இப்பொழுதே தாரும், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே செய்திடுங்க, இப்பவே செஞ்சிருங்க. அப்படி செய்யலைன்னா என்ன பண்றது ஆண்டவரே? முதலாவது எஸ்தர் கிட்ட என்ன சொல்றாங்க, ராஜா நீ என்ன கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும், அதுக்கு மேல கேட்டுறாத, எனக்கு உண்மையில் நம்பிக்கை இல்லை, எல்லாம் தந்து ஒருவேளை என்ன வெளியே போக சொல்லிட்டேன்னா, அதனால பாதி வர இடம் வாங்கும்போது என் பேரும் உன் பேரும் சேர்ந்து இருக்கட்டும், ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேளு. ஆனா நெருங்கி 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 வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருமா, என் முதல்ல சீலுப்பா சைன் போட்டு தந்தாச்சு, என்ன வேணாலும் கேளு. ஹல்லேலூயா. இந்த உறவுக்குள்ள வரணுங்க. இந்த உறவுக்குள்ள வரதான் ஏற்கனவே அவர் ராஜ்ய மேன்மையை தந்து விட்டார். இப்பொழுது எழுதப்பட்டு ராஜாவின் நாமத்தினாலே எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்ட பிறகு, ஆமென், அதை கொண்டு சேர்க்கிறவர்கள். 10வது வசனம், அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜா 9ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதனுடைய பிற்பகுதி, அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும்னா எழுத்துக்களில். ஆமென். அப்போ எனக்கான கட்டளைய எனக்கு என்ன லாங்குவேஜில் சொன்னா புரியுமோ அதை அவர் எழுதி தருவார். அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும், யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் அப்படி எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட ராஜாவின் கட்டளை தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். கைகளை உயர்த்தி ஆமென். இந்த நாட்டில் இப்படி ஒரு தமிழ் கூட்டம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி ஆமென் ராஜாவுக்கு ஆமென் சமீபமா இருந்து எஸ்தர் மன்றாடினது நிமித்தம் அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எழுத்துக்கள்ல அவங்க லாங்குவேஜ்ல ராஜாவின் கட்டளை புறப்பட்டதோ, அப்படியே பிதாவுக்கு வலது பாரிசத்திலிருந்து நமக்காக ஒருவர் வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் இந்த எழுத்துக்கள் நமக்கு பிரியமான, நமக்கு பிடித்த, நமக்கு தெரிந்த நம்முடைய தமிழ் மொழியிலே எழுதி கொடுக்கப்பட்டது. இது மட்டும் ஹீப்ருல இருந்திருந்தா ஒருத்தங்க வாசிட்டு இருப்பாங்க, நாம சேர்ந்து இருந்து இப்படி இருப்போமே தவிர நமக்கு வேற ஒண்ணுமே, இப்படி இருப்போம். என்ன சில கையில தான் தந்தா உருட்டிட்டு இருப்போம், நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இது தெரிஞ்சதுனால அப்பான்னு கூட முடியுது. இது திறக்கும் போது பயப்படாதுன்னு வந்தா என்னால் அதை உள்வாங்க முடியுது. நான் இருக்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் பார்க்காமலே போயிருந்திருப்போமே.
இந்த கட்டளையை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா அந்த நாள் யூதருக்கு எப்படிங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கும். நம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராம இருந்திருந்தா நான் துக்கத்திலேயே. ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆமென். நாம் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் என்ன வாசித்தோம்? 3வது வசனம், துக்கம், அழுகை, புலம்பல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்ததே. இப்பொழுது 9வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். வருஷந்தோறும் ஆங்கார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இந்த ஒரு மாற்றம் வர காரணம் என்னன்னா, ராஜா கிட்ட இருந்து பிறந்த ஒரு கட்டளை. ஆமென். எந்த நாளில் யூதருக்கு கதை முடியும்னு எழுதப்பட்டதோ ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த நாளில் ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ற ஆண்டா மாறுச்சு. ஆமென். எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்ல. யாராவது அடிபட்டு கீழே விழுந்த நாளை செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி கொண்டாடுவோமா? ஆமாம். இன்னைக்கு எதுக்குங்க கேக் வெட்டுறீங்க? நான் அன்னைக்கு போகும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டேன். இன்னைக்கு அது 2 வருஷம் ஆச்சு. இன்னும் கேக் சாப்பிடுங்க. என்ன பாட்டு பாடுவோம் கேக் வெட்டும்போது? ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நினைவு நாள் ஆசரிக்க இத்தனாவது ஆண்டு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட வேண்டிய ஆட்களுக்கு ஆமென் ஜெயத்தின் நாளாகவும் ஆனந்த கம்பீர சத்தமாய் என் தேவனுடைய ஒரு கட்டளை எல்லாத்தையும் மாற்றும். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஒரு கட்டளை போதும். ஆனா அந்த கட்டளை பிறப்பிக்க எஸ்தரேன்னு சொன்னா யாராவது ஒரு சிலர் எஸ்தர் இருப்பீங்க. ஆமென். எஸ்தர மாதிரி ராஜ மேன்மை பெற்றுக்கொண்டு நீ தள்ளி நிற்காத. அது சட்டம் இப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது, அவர் எப்பவுமே இப்படிதான், இவங்களுக்கு இப்படிதான் பண்ணாங்க, அவங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பை குறைச்சி பார்த்துடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற தயவு, நான் நாளைக்கு வந்து பார்த்தால் அந்த கண்ணில் எனக்கு தயவு இருக்கும். அல்லேலூயா. தயவை மாற்று. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையை நான் உன்னை விட்டு விளக்க மாட்டேன். மனதுருகி என்னை நினைச்சாலே மனதுருகிறார். என்னை பார்த்தா சும்மா இருப்பாரா? அல்லேலூயா. என்னை நினைச்சாலே மனதுருகிறார். என்னை பார்த்துட்டா நான் எவ்வளோ நெருங்க முடியும். உனக்கு என்ன வேணும் கேள், அது வேணும் இது வேணும், முடிஞ்சு 2 நிமிஷத்தில் ஜெபம் முடிஞ்சு. இது அப்படி இல்லை. விருந்து வச்சு கொஞ்சம் அவரை பிரியப்படுத்தி கிட்ட 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 போய் அந்த மனதில் இருக்கிற இந்த பயம் போயிட்டுன்னா நல்லா பேச ஆரம்பிப்போம். அப்படி பேசுகிற அந்த நெருக்கம் வந்துட்டு ஆண்டவரே அவரே சொல்லுவார், என்னப்பா கேளு, இந்த எழுது. இப்போ எழுதி வச்சிட்டிங்களா? நிறைய இன்னும் எழுதணும்னு தோணுதா? எல்லாம் ஜெபம் பண்ணுமா. ராஜா நாமத்தில் முத்திரை இருக்கிறது என்றால் அதன் மேல ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் முடிந்தா, ஆமாம், இப்போ இன்னும் நம்பிக்கையோடு அதில் எழுதுங்க. ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. ராஜாவின் நாமத்தில் எழுதி தேவ சமூகத்தில் வச்சு ஆவியானவர் முத்திரை போடுவார். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தள்ளி நிற்காதே, உனக்கு கேட்க முடியாது. கிட்டவா, உன்னால கேட்காம இருக்க முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே நன்றி அப்பா, உங்க தயவை நாங்கள் பல நேரத்தில் மறக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்காய் வைத்த ஸ்தானத்தை நாங்கள் பல நேரத்தில் உணராமல் இருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் தள்ளினு எங்களெல்லாம் நாங்களே இவ்வளோதான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்லைப்பா, எத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டவரே என்னை விட படித்தவங்க,
என்னோட படித்தவங்க இருக்கிறாங்க, என் கூடவே இருந்தாங்கப்பா, என்னோட தகுதியுள்ள, எனக்கு தெரியும்ப்பா. அவங்கள விட்டுட்டு என் மேல அந்த அதிக அன்பு, அதிக பாசம் நீங்க வச்சதுனால தான் இன்னைக்கு நான் உங்க பிள்ளை உங்க சமூகத்தில் இருக்கிறேன், இந்த ராஜ சமூகத்தில். ஆமென். நான் அடிமையா இருக்கவே தகுதியில நினைச்சிட்டு இருக்கும் போது என் அரசனாக்கு நீரே ஆண்டவரே. இந்த தயவை நான் பல நேரத்துல புரியாம ஒதுங்கி போறேன், காரணங்களை சொல்லி ஒதுங்கி போறேன். இல்லப்பா, அவன் எஸ்தர் நினைச்சிருப்பாங்கல்ல, அவன் ஃபர்ஸ்டே வந்திருக்க வேண்டியது. அவர் கண்ணில் இருக்க தயவு மாறல பாரு. நான் தான் தள்ளி 6 மாசம் போட்டு 1 வருஷம் போட்டு தள்ளி நான் தான் தள்ளி போயிட்டேன். அந்த கண்ணில் இருக்கிற தயவு எவ்வளவு பெரிய தயவு. ஆமென். சகோதர சகோதரி, நீ ஜெபிக்க ஆரம்பி. அந்த ராஜ சமூகத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும். இந்த பிப்ரவரி மாதத்துல நீ தள்ளி நின்னது போதும் சகோதரா, நீ தூரமா நின்னது போதும். என்னென்ன காரியங்கள் அந்த பிரசனத்துக்குள்ள, அந்த மலை மேல எப்படி மோசே ஏறினாரோ, எப்படி எஸ்தர் அந்த ராஜ சமூகத்துக்குள்ள பிரவேசித்தாளோ, ஆமென். உள்ள வரணும், உள்ள வரணும்ப்பா, உள்ள வரணும் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, உங்க கூட பேசணும், உங்க கூட பேசுறேன். நீங்க என்ன நம்பும்படியா நான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீங்க என்ன நம்பும்படியா நான் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, நான் உண்மை அதிகமா நேசிக்கணும் ஆண்டவரே, நேசிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். எஸ்தர் எப்படி ராஜ சமூகத்துல, ஆமே, ராஜ பாதத்துல விழுந்து அவ அழுது தன் காரியத்தை சொன்னாரோ, இப்ப நீங்க யாரையும் பார்க்காதீங்க, கண்ணீரோடு உங்க காரியத்தை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, எனக்கு எதிராக இப்படி காரியங்களை ஃபேமிலியில பிளான் பண்றாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க பிளான் பண்றாங்க. உங்களால் அதை கேன்சல் பண்ண முடியும்ப்பா, உங்களால ஒரு கட்டளை போதும்ப்பா, அதெல்லாம் கேன்சல் ஆயிரும். நான் மகிழும்படியான கட்டளை ராஜாவே உம்மிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுவதாக. நான் மகிழும்படியான கட்டளை உம்மிடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே, என் சஞ்சலம் சந்தோஷமாகவோ, ஆண்டவரே, என் துயரம் மகிழ்ச்சியாகவோ மாறுவதாக. ஆண்டவரே, இனியும் எனக்கு அழ திராணி இல்லப்பா, இனியும் எனக்கு கதற திராணி இல்ல. ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்பொழுது கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க ஆண்டவர் சமூகத்துல. அவர் சொல்லுவா, அப்பா, என் நாமத்துல நீ எழுது, உனக்கு இஷ்டமானபடி எழுது, நீ எழுது. ரிபாலா பக்கரா பஷதரா பாபா ஏபாலா கடரா பாபாலரா ஹாரா சந்தரா. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த 3 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உனக்கு தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிற நாட்களா இந்த நாட்கள் இருப்பதாக. அந்த ரேமா, அதை நீ எப்படி பார்க்கணும்? எனக்கு தேவன் கட்டளையிட்டது, இது என்னிடத்தில் வரும், வேகமாய் வரும், இதை யாருக்கு எதிர்க்க முடியாது. கிருபை செய்வீராக. நல்ல கேளுங்க, நம்பிக்கையோடு. இன்னைக்கு கர்த்தர் எனக்காகவே பேசினார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்காகவே என்ன அதுக்குதான் இங்க கொண்டு வந்தார், இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சு இத கேளுன்னு சொன்னார். இத கேளுன்னா நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை.
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பா ஆமென், அவமானம் அடைவதில்லை. அப்பா ஹல்லேலூயா. அப்பா ஒரு நாளும் அப்பா ஓ உடைந்த நொந்த உள்ளத்தோடு, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த ஆமென், கூடவே ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றோம், அனைத்து ஒரு கட்டளை போதும்பா, ஒரு கட்டளை போதும்பா. ஆமென், அனைத்து நின்றோம். ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அவமானம் அப்பான்னு சொல்லுங்க. ஆமென். சத்தம் அப்பா நான் உங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. மறுபடி அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடை. ஓ இருதயத்தில் அப்பா நான் உங்க பிள்ளைப்பான்னு சொல்லுங்க. ஓ ராபா கமலரே, அவமானம் என் தகப்பனே நான் உங்க பிள்ளைப்பா. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் ஏபா கரபா சந்தரபா ஹந்தரபா. ஆமென், ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி அப்பா அப்பா நன்றி நன்றி நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தீரே, நன்றி அப்பா. எங்களை நேசித்து எங்களோடு பேசினீரே, உங்க கிருபை எவ்வளவு பெரியதப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கட்டளை போதும்பா, ஒரு கட்டளை போதும் ஆண்டவரே. ஆமே, யுத்தம் இளைப்பாறுதலாய் மாறும், சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவின் நாமத்திலே, ராஜாதி ராஜா எங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே யுத்தம் இளைப்பாறுதலாகவும், சஞ்சலம் சந்தோஷமாகவும், ஆமென், துக்க மகிழ்ச்சியாகவும் மாறுகிற மாதமாய் இந்த மாதம் இருப்பதாக. என் ராஜா எனக்கு தயவு செய்வா, என் மீது அன்பு கூர்ந்து என்னை அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றினவர் எனக்கான கட்டளையை பிறப்பிப்பார் பிறப்பிப்பார். சபையே, ராஜா உனக்காய் தம்முடைய கட்டளையை பிறப்பிக்கிறார். Glory, 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 glory. ராஜா
வந்து ஓ ரீபாலரா சபைக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகுகிற கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளை பிறக்கிறது, பிறக்கிறது. Glory, 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 glory. ஷபா கபா ரபா லா ரபா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஓ வீழ்த்த நினைத்த ஆமானி இல்லை. ஓ ரீபா ராகா வாலாரா ரீபா மா ஷேரே. எங்கிருந்து உனக்கு விரோதமான ஆலோசனை எழும்பினதோ அந்த இடம் உனக்கு சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம். Jesus, 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 Jesus. Riba kabala rata nara, riba baba la rakadara, Santa raba la kadaraba, rema mrose, rika mamra santanara. Jesus, hallelujah, hallelujah. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்கு ராஜ மேன்மையை தந்திருக்கிறீரப்பா. Glory, 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 glory. Riba la kama da 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 rabase, riba la da da rabase, riba la ka da ramamaro. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Hallelujah, 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 hallelujah. நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒரு கட்டளை எங்களை மகிழ்ச்சியாக்கும், யுத்தத்தை இளைப்பாறுதலாகவும், சஞ்சலத்தை சந்தோஷமாகவும், துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றும். நம்புற ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறப்பா, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கடைசி உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, நாம இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் ஓ அவர் என்னை ஒருபோதும், அவர் என்னை Glory, எந்த நிலையிலும் ஓ உலகமே எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும், ஆமென். தாய் தந்தை மறந்தாலும், உலகமே எதிர்த்தாலும், தாய் தந்தை மறந்தாலும், இயேசு என்னை ஒருபோதும் ஹல்லேலூயா எந்த நிலையிலும் ஓ அவர் என்னை ஒருபோதும், அவர் என்னை ஜீசஸ் எந்த நிலையிலும். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காய், உடைய கட்டளைக்காய் காத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 3 days ஃபாஸ்டிங் பிரேயரில் இந்த முதல் நாளில் அவங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வச்சிங்க. எங்களோடு இடைப்பட்டீங்க, பேசினீங்க. எஸ் லார்ட், எங்களுக்கான ஒரு கட்டளை போதும்பா. எங்கள் யுத்தம் இளைப்பாறுதலாக, சஞ்சலம் சந்தோஷமாக, துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, எங்களுக்கான மகிழ்ச்சி உங்க வார்த்தையில தான் இருக்குது. உங்க சமூகத்திலிருந்து நீர் பிறப்பிக்கிற உம்முடைய கட்டளையில தான் இருக்கிறதப்பா. நம்பி காத்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொருவருடைய சஞ்சலம் ஆண்டவரே சந்தோஷமாக, துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க உம்முடைய நாமத்தினாலே
அப்பா, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் ஆண்டவர். ஆமான் வெட்கப்படுவானாக, என் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.